Taste the Daily. தஞ்சாவூர் மாவட்டத்தைச் சேர்ந்த பன்னீர் ஆதரவாளர்கள் 100க்கும் மேற்பட்டோர் கழக பொதுச் செயலாளர் முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தனர். கழகத்தில் இணைந்தவர்களை வாழ்த்தி வரவேற்றார் கழக பொதுச் செயலாளர். கோவை தொண்டாமுத்தூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் 1 கோடி ரூபாய் மதிப்பிலான மக்கள் நலத்திட்டங்கள் தொடக்கம். முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி தொடங்கி வைத்தார். நாமக்கல் மாவட்டம் பள்ளிபாளையத்தில் வெள்ளப்பெருக்கினால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை ஆய்வு செய்தார் அதிமுக முன்னாள் அமைச்சர் தங்கமணி. வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அடிப்படை வசதிகளும் தேவையான உதவிகளையும் செய்து தர கழக நிர்வாகிகளுக்கு அறிவுரை. மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து குறைந்தது. வினாடிக்கு 1,57,000 கன அடியாக இருந்த நீர்வரத்து 1,30,000 கன அடியாக சரிவு. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து கணிசமாக குறைவு, அடியாக அதிகரிப்பு. அணையில் இருந்து கொள்ளிடம் ஆற்றில் வினாடிக்கு 1,24,000 கன அடி நீரும், காவிரியில் வினாடிக்கு 43,000 கன அடி நீரும் வெளியேற்றம். திருச்சி கொள்ளிடம் ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் 2 உயர் மின்னழுத்த கோபுரங்கள் சாய்ந்து விழுந்தன. மின் கோபுரங்கள் விழாமல் இருக்க மின்வாரிய ஊழியர்கள் மேற்கொண்ட முயற்சி தோல்வியடைந்தது. கல்லணையிலிருந்து பாசனத்திற்காக குடமுருட்டி ஆற்றில் தண்ணீர் திறந்துவிட்ட நிலையிலும் தஞ்சாவூர் மாவட்டம் ஐயம்பேட்டைக்கு கூட தண்ணீர் வராத அவலம். பொதுப்பணித்துறை அதிகாரிகள் மற்றும் நீர் மேலாண்மை ஆணையம் சரிவர செயல்படவில்லை என விவசாயிகள் குற்றச்சாட்டு. இங்கே குருவை சாவடி பண்ணது போர்வெல் தண்ணி இல்லை, மக்களுக்கு குடிநீருக்கு தண்ணி இல்லை. இந்த ஆறு பூரா வறண்டு கிடக்கு. தண்ணி பூரா கொள்ளடத்தில் 1 லட்சத்துக்கு மேலே போகுது. இது என்ன PWD நிர்வாகம்? நீர் மேலாண்மையே சரியில்லை. என்ன காரணத்தினால இந்த ஆற்றுலாம் தண்ணி வரலங்க தெரியும். இப்போ கல்லணை திறந்து 2 நாள்னா நேரம் தண்ணி ஃபுல்லாக ஓடி இருக்கணும். தண்ணி கடமடைக்கு எப்படி 18க்கு நாளைக்கு கடமடைக்கு போகும்? ஈரோடு மாவட்டம் காங்கேயம்பாளையம் காவிரி ஆற்றில் கரை புரண்டு ஓடும் வெள்ளம். ஆற்றின் நடுவே உள்ள நட்டாற்றீஸ்வரர் கோவிலை வெள்ளம் சூழ்ந்த கழுகு பார்வை காட்சி. கரூர் மாவட்டம் மாயனூர் கதவணைக்கு நீர்வரத்து குறைந்தது. 1,67,000 கன அடி நீரில் 1,65,000 கன அடி தண்ணீரில் காவிரி ஆற்றில் வெளியேற்றம். விடியா திமுக அரசு நீர் மேலாண்மையில் கோட்டை விட்டதால் அதலபாலாதலத்துக்கு சென்ற நெல் உற்பத்தி. கடந்த ஆண்டு 42 லட்சம் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்ட நிலையில் இந்த ஆண்டு 33 லட்சம் டன்னாக குறைந்தது. இலங்கை கடற்படை ரோந்து படகு மோதி மீனவர் உயிரிழந்த சம்பவத்திற்கு மீனவர்கள் கண்டனம். இலங்கை கடற்படையை கண்டித்து காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட ராமேஸ்வரம் மீனவர்கள் முடிவு. திருவாரூர் மாவட்டம் கூடூர் பகுதியில் 10 நாட்களாக குடிநீர் வழங்காததால் கிராம மக்கள் சாலை மறியல். விடிய அரசு குடிநீர் கூட விநியோகம் செய்யவில்லை என கூறி காலி குடங்களுடன் போராட்டம். நெல்லையில் கேந்திர வித்யாலயா பள்ளியில் 9ஆம் வகுப்பு மாணவர்களிடையே மோதல். சிறிய அறிவாளால் சக மாணவனின் தலையில் வெட்டிவிட்டு தப்பியோடிய மாணவனால் பரபரப்பு.
கேரள மாநிலம் வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி பலியானோரின் எண்ணிக்கை 336ஆக உயர்வு. 240 பேரை காணவில்லை எனவும் மீட்கப்பட்ட 200க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனைகளில் அனுமதி எனவும் கேரள அரசு தகவல். வயநாட்டில் நிலச்சரிவு ஏற்பட்ட பகுதியில் 4வது நாளாக தொடரும் மீட்பு பணிகள். சூரல்மலை, முண்டக்கை, அட்டமலை உள்ளிட்ட பகுதிகளில் தேசிய பேரிடர் மீட்பு படையினர் மற்றும் ராணுவத்தினர் மீட்பு பணி. வயநாட்டில் நிலச்சரிவில் சிக்கிய 4 பேர் 4 நாட்களுக்கு பின்னர் உயிருடன் மீட்பு. மாயமான 240 பேரை தேடும் பணிகள் தீவிரம். வயநாடு அருகே சூச்சிப்பறை நீர்வீழ்ச்சி அருகே 4 குழந்தைகள் உட்பட 6 பேர் மீட்பு. 3 நாட்களுக்கு மேல் உணவின்றி தவித்து வந்தவர்களை பத்திரமாக மீட்ட வனத்துறையினர். வயநாடு நிலச்சரிவை தொடர்ந்து தமிழ்நாட்டில் நிலச்சரிவு அபாய பகுதி வரைபடம் வெளியிட வேண்டும். விடிய திமுக அரசுக்கு கட்டுமானத்துறை வல்லுநர்கள் வலியுறுத்தல். மேட்டுப்பாளையம் உதகை இடையிலான மலை ரயில் போக்குவரத்து நாளை வரை ரத்து. மண் சரிவு ஏற்பட்டு ரயில் தண்டவாளங்கள் சேதமடைந்ததால் ரயில்வே நிர்வாகம் அறிவிப்பு. சென்னை 1000 விளக்கு பகுதியில் வசிப்பதற்கு தகுதியில்லை என்று சான்றளிக்கப்பட்ட பாழடைந்த காவலர் குடியிருப்பில் செயல்படும் குழந்தைகள் பாதுகாப்பு மையம். புதிய கட்டிடம் கட்டி முடித்த பின்பும் திறக்கப்படாமல் விடிய அரசு குழந்தைகளின் உயிரோடு விளையாடுவதாக பெற்றோர் குற்றச்சாட்டு. ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே சதுரகிரி சுந்தரமகாலிங்கம் கோவிலுக்கு சாமி தரிசனம் செய்ய சென்ற சிறப்பு சார்பு ஆய்வாளர் மாரடைப்பால் உயிரிழப்பு. உடலை மீட்ட போலீசார் பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைப்பு. திருவள்ளூரில் சாலையோர ஆக்கிரமிப்பு கடைகளை நகராட்சி அதிகாரிகள் அதிரடியாக அகற்றியதால் பரபரப்பு. போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதாக வந்த தொடர் புகாரை அடுத்து பழக்கடைகள், ஃபாஸ்ட் ஃபுட் கடைகள் அகற்றம். தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் பசியாற்றும் 353 அம்மா உணவகங்களுக்கு பராமரிப்பு உள்ளிட்ட பணிகளுக்காக 7 கோடி ரூபாயை ஒதுக்கிய விளம்பர அரசு. குடும்ப புராணம் பாடுவதற்காக எழுதாத பேனாவிற்கு 80 கோடி ரூபாய் செலவிடுவதுதான் திராவிட மாடல் அரசின் சாதனை என பொதுமக்கள் விமர்சனம். மேயர் பிரியா வெளிநாடு சென்றதற்காக சுமார் 9 லட்சம் ரூபாய் செலவாகி உள்ளதாக சென்னை மாநகராட்சி தகவல். நிதி பற்றாக்குறையால் மாநகராட்சி நிர்வாகமே தவிக்கும் நிலையில் தனிநபரின் ஒருவரின் பயணத்திற்கு 9 லட்சம் ரூபாய் தேவைதானா என மக்கள் கேள்வி. வணிக நிறுவனங்களுக்கான வர்த்தக உரிம கட்டணத்தை 150% உயர்த்தியது சென்னை மாநகராட்சி. இனி சென்னையில் பெட்டிக்கடை வைத்தாலும் பெரிய மால்களில் ஷோரூம் வைத்தாலும் ஒரே மாதிரியான கட்டணத்தை வசூலிப்பதுதான் விடிய அரசின் நிர்வாக திறமை என சிறு வியாபாரிகள் குற்றச்சாட்டு. தமிழ்நாட்டில் பொருளாதாரத்தை பாதுகாக்க கட்டமைக்கப்பட்ட கொள்கை எதுவும் இல்லை என பொருளாதார நிபுணர்கள் குற்றச்சாட்டு. நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் பல்வேறு குழுக்கள் அமைக்கப்பட்டதாக பேசி வரும் நிலையில் இதற்கு ஏன் குழு அமைக்கவில்லை என மக்கள் கேள்வி. சிவகாசி இஎஸ்ஐ மருத்துவமனையில் பிறந்த ஆண் குழந்தை உயிரிழப்பு. இரவு நேர மருத்துவர்கள் இல்லாததால் சிசேரியன் செய்ய தாமதமாகி குழந்தை உயிரிழந்ததாக உறவினர்கள் குற்றச்சாட்டு. உற்பத்தி குறைவால் உருளைக்கிழங்கு விலை அதிகரிப்பு. வட மாநிலங்களில் மழை பெய்து வருவதால் விலை குறைய வாய்ப்பில்லை என வியாபாரிகள் தகவல். நீலகிரி மாவட்டம் உதகையில் தொடர் மழை எதிரொலி. கோயம்பேடு சந்தைக்கு வரத்து குறைந்ததால் கேரட் விலை கிடுகிடு உயர்வு. விடிய ஆட்சியில் திருப்பத்தூரில் கழிவுநீர் கலந்த குடிநீர் விநியோகம் செய்த அவலம். உடல்நலம் பாதிக்கப்பட்ட 10க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் அனுமதி. நடுக்கடலில் கைதான ராமேஸ்வரம் மீனவர்கள் 2 விடுவிக்க இலங்கை அரசு முடிவு. கடற்படை ரோந்து படகு மோதியதில் மாயமான மீனவரின் கதி தெரியாததால் உறவினர்கள் கலக்கம். காட்டுமன்னார் கோவில் அருகே அதிமுக தொடங்கிய பாலம் கட்டும் பணியை அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக பணியை விரைந்து முடிக்காத விடிய அரசு. கொள்ளிடம் ஆற்றில் லட்சக்கணக்கான கன அடி நீர் வந்து கொண்டிருக்கும் நிலையில் வீணாக கடலில் கலக்கிறது என பொதுமக்கள் வேதனை. சேலம் மாவட்டம் மேட்டூரில் வேடிக்கை பார்க்க சென்ற பெண் காவிரி ஆற்றில் அடித்து செல்லப்பட்ட சம்பவம். பெண் சடலமாக மீட்கப்பட்ட நிலையில் பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைப்பு.
சென்னை ECR, OMR பகுதிகளில் ராக்கெட் வேகத்தில் உயர்ந்த நிலத்தின் மதிப்பு. சோழிங்கநல்லூர் தாலுகாவில் அரசு புறம்போக்கு நிலத்தில் வசிப்பவர்களுக்கு பட்டா வழங்கியதால் நிலத்தின் மதிப்பு 15 லட்சத்திற்கும் மேல் உயர்வு. தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறையில் காலியாக உள்ள கூடுதல் இணை இயக்குநர் பணியிடங்கள். விடியா திமுக ஆட்சியில் உயர்கல்வி முதல் உயிர்காக்கும் துறை வரை அனைத்து துறைகளும் தலைமை இல்லாமல் தள்ளாடும் அவலம். சீர்காழி அருகே ஒருதலை காதல் விவகாரத்தில் இளம்பெண் வீட்டின் மீது பெட்ரோல் குண்டு வீசிய இளைஞர். பெட்ரோல் குண்டு வீச்சில் பெண்ணின் தந்தையான சிறப்பு உதவி காவல் ஆய்வாளர் படுகாயம். விடியா திமுக ஆட்சியில் மீண்டும் தலைதூக்கும் பெட்ரோல் குண்டு வீச்சு கலாச்சாரம். சிறப்பு உதவி காவல் ஆய்வாளர் வீட்டின் மீதே பெட்ரோல் குண்டு வீசும் அளவிற்கு சட்ட ஒழுங்கு சந்தி சிரிக்கும் அவலம். உதவித்தொகை ஆணை வழங்கி 10 மாதங்களாக பணம் கிடைக்காமல் முதியோர்கள் பரிதவிப்பு. நிதி இல்லை என்றால் எதற்காக ஆணை வழங்க வேண்டும் என விடிய அரசுக்கு பயனாளிகள் நறுக்கேள்வி. திருப்பூரில் அரசு பள்ளி கட்டட பணியில் ஈடுபட்ட வடமாநில தொழிலாளர்கள் கழிவறைக்குள் தங்க வைப்பு. இதுதான் உழைக்கும் தொழிலாளர்களை மதிக்கும் விதமா என விடிய அரசுக்கு மக்கள் கேள்வி. मैं वीडियो देखाऊंगा आपका रूम चेंज करेंगे हाँ वो टॉयलेट है ना वो स्मेल कर रहे ना அதனால தான் வீடியோ மட்டும் 5 மினிட்ஸ் எடுத்துக்கிறேன். செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் அருகே ஆலத்தூர் ஏரியில் மண் எடுக்க கிராம மக்கள் கடும் எதிர்ப்பு. 80% மேல் தண்ணீர் உள்ள ஏரியில் மண் எடுக்க எப்படி அனுமதி வழங்க முடியும் என விடிய அரசுக்கு சரமாரி கேள்வி. மக்களுடைய பிரச்சனை கொண்டு போய் பக்கத்து பிரச்சனை தெரிஞ்சுதான் வார்டு நம்பரு நீ வந்து தனியா மீட்டிங் போட்டு. தேனி மாவட்டத்தில் ஒரே நாளில் 23 கிலோ கஞ்சா சிக்கிய நிலையில் 11 பேர் பிடிபட்டனர். சில்லறை வியாபாரிகளை கைது செய்யும் போலீசார் மொத்த வியாபாரியை கைது செய்யாதது ஏன் என மக்கள் கேள்வி. தூத்துக்குடி பால் விற்பனை கடையின் பூட்டை உடைத்து திருட்டு மர்ம நபர்கள் கைவரிசை. விடியா திமுக ஆட்சியில் நாள்தோறும் நடைபெறும் கொலை கொள்ளை சம்பவத்தினால் மக்கள் அச்சம். கோவை மாவட்டம் சூலூர் அருகே சாலையில் நடந்து சென்ற பெண்ணின் கழுத்தில் கிடந்த செயினை பறித்த இருசக்கர வாகன கொள்ளையர்கள். விடிய ஆட்சியில் நிம்மதியாக சாலையில் நடந்து செல்ல முடியாத அவல நிலை. கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் நடு ரோட்டில் பழுதாகி நின்ற ஓட்டை உடைசல் அரசு பேருந்து. தள்ளுமாடல் அரசு பேருந்தை தள்ளி சென்ற பள்ளி மாணவர்கள். ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவிலில் ஆடிப்பூர திருவிழா கோலாகலம். தங்க நாற்காலி வாகனத்தில் ஆண்டாள் வீதி உலா. ஆராய்ச்சியாளர்களின் கடும் எதிர்ப்பால் யூ-டர்ன் அடித்த குஜராத் மாடல் கூட்டணி அரசு ஆய்வக ரசாயனங்களின் மீதான சுங்கவரியை மீண்டும் 10% குறைத்து பின்வாங்கியது. குடியரசுத் தலைவர் தலைமையில் இன்றும் நாளையும் மாநில ஆளுநர்கள் மாநாடு. முக்கிய விவகாரங்கள் குறித்து விவாதிக்கின்றனர். இந்தியா முழுவதும் நடைபெற்று ரத்து செய்யப்பட்ட UGC நெட் தேர்வுக்கான மறுதேர்வு தேதி அறிவிப்பு. ஆகஸ்ட் 21ஆம் தேதி நடைபெறும் என தேர்வு முகமை அறிவிப்பு.
பாரிஸ் ஒலிம்பிக் தொடரிலிருந்து இந்திய பேட்மிண்டன் வீராங்கனை PV சிந்து வெளியேறினார். காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் சீன வீராங்கனையிடம் அதிர்ச்சி தோல்வியடைந்தார். ஜூலை மாதத்தில் கார்கள் விற்பனை மந்தம். கடந்த ஆண்டை ஒப்பிடும்போது 1% வரை மேல் விற்பனை குறைவு.